அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, ப்ரமோஷன் அபிவிருத்தி, இடமாற்றங்களுக்கு உண்டு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட டக்குன்னு எடுக்கக்கூடிய விஷயங்கள் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பெரும் சந்தோஷத்தையும் பெரும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வீக வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், கோளர் பதிகத்தை தினமும் கேட்க கேட்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு வழிபாடு, கேது வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்களை நிவர்த்தி ஏற்படுத்தும். ஜென்மசனி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடல் கழிவுகள் சேராமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். நல்ல ஆயுர்வேதிக்கு ஏதாவது உங்களுக்கு பிடித்த டாக்டர் இடத்தில் போய் இப்பெல்லாம் எளிமையாகப்பட்ட நல்ல உணவு முறைகளையும் நேச்சுரலாகவே எல்லாத்தையும் சரி செய்து கொள்ளலாம். அதையே நினைத்து ஏந்துப்பீர்கள், அதே நினைத்து தூங்குவீர்கள். வயிறு கழிவுகள் போகாதனால் பெரும் பாடுபடக்கூடிய ராசிகளில் மீன ராசிக்காரர்கள் வருவார்கள். கால்வலி, கைவலி, சுளுக்கு, மன அழுத்தம், இந்த சோஃபாவில் உட்காந்துக்கிறது, அந்த பெட்டில் போய் உட்காந்துக்கிறது, அந்த சேரில் போய் உட்காந்துக்கிறதுன்னு கெடுக்காமல் வேலையில் நாட்டம் இல்லாமல் யார் எதை சொன்னாலும் மன வருத்தப்படுவது, அழுவது, உங்களை சுருக்கிக் கொள்வதெல்லாம் இல்லாமல் தெம்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் இறங்கினீர்களால் அதில் வெற்றி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். பங்குனி மாதம் ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அது வரைக்கும் மற்ற எல்லா விஷயமும் ஜென்மசனியில் அனுகூலம் காணப்படும். வழுக்கலான இடங்களில் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி மீன ராசி என்பதையும், வாகனத்தில் அபிவிருத்தி, மேன்மக்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், தேகாரோக்கியம், கழிவுப்பாதை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.